ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் ஐயா. கும்பாபிஷேகம் அருள்மிகு மகாசக்தி குபேர வாராகி அம்மனோட கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு செப்டம்பர் 17 கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க ஐயா. நாங்களும் நிறைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நேர்கள் நிறைய பேர் கோரிக்கை வச்சிருந்தாங்க. நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. கண்டிப்பாங்க. மித்ரா டிவி, பக்தி யுகம் எல்லா அன்பர்களுக்கும், மந்த்ரா டிவி எல்லா அன்பர்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை அன்பர்களையும் இருகரம் கூப்பி கும்பாபிஷேகத்துக்கு வருக வருக என வரவேற்கிறேன். இதில் வந்துங்க செப்டம்பர் 17 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு மகாசக்தி குபேர வாராகி அம்மனுடைய ஆலய கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடக்கிறக்கியா. பிரம்மாண்டமாக அதை என்னுடைய அன்பு மாணவர்னு சொல்லலாம், என்னுடைய நண்பர்னு சொல்லலாம், எங்கள் குடும்ப உறுப்பினர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஏழை மாணவர் அவருக்கு வாராகி அனுகிரகம் செய்து இந்த ஆலயத்தை ரொம்ப சிரமத்தின் அடிப்படையில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பில் வந்த டொனேஷனில் அந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்காரு. மெல்ல 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 உருவாக்கி இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்துருச்சு. செப்டம்பர் 17 இன்னொரு 40 நாள் இருக்குது. இந்த வீடியோ பண்ணுற நாள்லேருந்து ஒரு 40 டேஸ் இருக்குன்னு. இந்த கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பேர் பொருளுதவி, நிதியுதவி செஞ்சுருக்காங்க, செய்யறக்கா சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நான் மானசீகமாக சொல்லிக்கிறேன். மகாசக்தி குபேர வாராகி அம்மன் 6.25 அடி உயரங்கய்யா, 8 திருக்கரங்களோடு இருக்காங்கய்யா. அவங்களுக்கு இந்த கும்பாபிஷேகம் ஐயா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பல ஆயிரம் மக்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க, கூடுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ஆச்சரிய விஷயமா நான் பார்க்குறேன். அந்த இடங்கய்யா வடக்கு நோக்கி அம்மன். இன்னைக்கு சொல்கிறேன், இது வார்த்தைக்காக சொல்லலை, அங்கே வந்தவங்களுக்கு உணர்வாங்க, தெரியும். அந்த இடத்துக்கு நீங்கள் வழிபட்டுட்டு போகும்போது உங்கள் லைஃப் மாறும். அந்த வாராகியினுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி இரண்டும் விமர்சையாக ஹோமங்களோடு அன்னதானத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஏழை மாணவர் திரு சக்திவேல் அவர்கள், சக்திவேல் சுவாமிகள், அவங்க குடும்பத்தார் இதுக்கு சிரத்தையாக தங்களை அர்ப்பணித்து அந்த இடத்துல திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்லிருந்து குஜிலியம்பாறை போகிற வழியில் எரியோடுக்கு அடுத்தது என் புதுரோடுங்கிற ஊரில் ரோட்டின் மேலேயே பக்கத்திலேயே அமைந்திருக்கிற அற்புதமான ஒரு ஆலயம் தான் மகாசக்தி குபேர வாராகி அம்மன். குபேர வாராகி வடக்கு நோக்கி இருக்காங்க. ஒரு தாற்பரியமான கோயிலுங்கய்யா. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு, அருமையான வரலாறு இருக்குங்கய்யா. அந்த இடத்துக்கு ஏன் அந்த அம்பாள் அங்கே வந்தாங்கன்னு சொல்லி மதுரையிலிருந்து அவங்களும் வந்திருக்காங்க. அம்பாள், அந்த அம்பாள் ஒரு அற்புதமாக இருக்காங்க. உண்மத்த பைரவர் அங்கே வர்றாங்க. உண்மத்த பைரவர் நம்ம அம்பாளுடைய கணவர் உண்மத்த பைரவர். இனி உண்மத்த பைரவருங்கிறது படிப்புக்கான கடவுளுங்கய்யா, பைரவருங்கய்யா. அது நிறைய பேருக்கு இனி நம்ம கொடுக்க போறோம். கண்டிப்பா அதை நம்ம ஒரு வீடியோவா அடுத்தது பண்ணுவோம். இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு செப்டம்பர் 17 2026 வியாழக்கிழமை காலை 10:45 10:45 11:10 கும்பாபிஷேகம். கும்ப கலசத்துல தீர்த்தம் விடுறோம். நிறைய காசி தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம், கைலாஸ் தீர்த்தம், கிட்டத்தட்ட ஒரு 11 தீர்த்தங்கள் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்குங்க. வந்திருக்கு. காசி போய் அடியேனே எடுத்துகிட்டு வந்தேன். அடியேனே போய் தான் காசியில் எடுத்துகிட்டு வந்தேன். போய் எடுத்துகிட்டு வந்து எங்கள் நண்பர்கள் நாங்கள் எல்லாம் போய் தான் குழுவாக குடும்பத்தோடு போய் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்காக நாங்கள் கொடுத்துருக்குறோம். ராமேஸ்வரம் போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறேன். இதுவே எனக்கு ஒரு பெரிய கைங்கரியமாக நான் நினைக்கிறேன். இதில் என்ன இதுன்னா, உங்கள் எல்லாரையுமே கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாங்க. இப்பவே நிறைய பங்களிப்பு இருக்கு நிறைய. இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, கும்பாபிஷேகத்துக்கு நாங்களே ஏதாவது பங்களிப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். நிச்சயமா பண்ணலாம். ஹோமங்கள் இருக்கு, அன்னதானம் இருக்கு, நிறைய அந்த பேக் போட்டு கொடுக்குறாங்க, அந்த இது பிரசாதம் கொடுக்குறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு நிறைய செலவுகள் இருக்கு. இவ்வளவும் அந்த ஆலயத்தில் இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய குடும்பம், அவங்க பெரிய வசதி உள்ளவங்க கட்டலை. ஒரு ஏழை மாணவர் திரு சக்திவேல் சுவாமிகள், அவர் ரொம்ப, நீங்க அவரை போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னடா இப்படி இருக்கிறாரு, எப்படி இதை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல கடவுளர்களால வராகியினுடைய புண்ணியத்துல எனக்கு ஒரு கைங்கரியம் கிடைச்சது, பங்களிப்பு கிடைச்சது. நாமளும் அது பங்கெடுத்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு என்னென்ன பணிகள், திருப்பணிகளுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியங்கள் என்ன செய்ய முடியுமோ உடல் உழைப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த கும்பாபிஷேகத்துல அடியன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போறேங்க. 6 கால பூஜை நடக்குது. கும்பாபிஷேகம் வெகு விமர்சையா நடக்குது. எல்லாம் அம்பாளுடைய ஆசி தான், நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க. இந்த கும்பாபிஷேகத்திற்காக நீங்கள் பொருளுதவி, நிதி உதவி எது அளிக்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ட்ரஸ்ட் அக்கௌண்ட் நம்பரும்
ஜிபே நம்பரும் இருக்கும், கான்டாக்ட் நம்பரும் இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்களை, ஏன்னா வாராகி கைங்கரியத்துக்கு நீங்கள் பங்கெடுக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கடன், எதிரி, சூன்ய தோஷம், நெருக்கடி, இது மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஒரு வாய்ப்பாக கூட ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம் இது. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பங்களிக்கலாம். கண்டிப்பாக அப்படி பங்களிப்பு செய்யும்போது அந்த அன்னையின் பேரருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சொல்லி உங்கள் எல்லாத்தையும் கும்பாபிஷேகத்தில் அடியேனும் சந்திக்கிறேன். எல்லாரும் வாங்க, கும்பாபிஷேகத்தில் மீட் பண்ணுவோம். மாபெரும் அன்னதானம் காலையில் 9 மணியிலிருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். நிறைய பல ஆயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேங்கய்யா. நிறைய பேர் டொனேஷன், ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே கைங்கரியத்துக்கு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் செய்யுங்க. உங்கள் எல்லாரையும் நானும் ஆலயத்தில் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. நீங்கள் ஒரு நியூமராலஜி கண்டுட்டீங்க. கண்டிப்பாக ஒரு பிறந்த தேதி இருக்குன்னா பிறந்த தேதியை கணக்கு பண்ணி நம்மளோட சுபாவம் என்ன, குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சுபாவமாக சொல்ல முடியும். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ என்னன்னா, ஒரு பிறந்த தேதி இருந்தாலும் கூட்டு எண் அதை கால்குலேஷன் பண்ணி நம்ம வாழ்க்கை எப்படி போகுது, நம்மளோட டாரிஃப் பிளான் என்ன, நான் இதை நோக்கி நம்ம இருக்கிறோம், நம்ம எதுக்கு ஜனனம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசிட்டு இருந்தோம். கண்டிப்பாக ரீதியாக நம்ம நேயர்களுக்கு சொல்லலான்ட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றி நம்ம பேசலாங்க ஐயா. சிறப்பாக சொல்லி. கண்டிப்பாக. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். பிறந்த தேதி, கூட்டு தேதி, நம்ம ஏதோ இதை நியூமராலஜின்னு ஒதுக்கிட முடியாது. இதுக்கு பேர் நியூமராலஜி, இதுக்கு பேர் பாத். கண்டிப்பாக. அப்படின்னா என்னது? உங்களுடைய விதி, உங்களுடைய பாதை எதை நோக்கி செல்கிறதுங்கிறத தேதி 100% சொல்லும். தேதிக்கு அவ்வளோ பலம் இருக்கு. பிறந்த தேதிக்கு நீங்கள் உங்கள் என்ன தேதியில் பிறந்திருக்கிறீங்களோ அதன்படி உங்கள் லைஃப் ஸ்டைல் இருக்கிறத நீங்கள் 100% உணர முடியும். உங்களுடைய பிறந்த தேதியை கூட்டுனா மொத்தம் என்ன வருதோ அந்த நம்பர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதை, லைஃப் ஜேர்னி, அதை அழகாக சொல்லும். தேதி என்ன சொல்லுதுன்னா உங்களோட எண்ண ஓட்டங்கள், நீங்கள் யார், உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும், நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, சொசைட்டியில் நீங்கள் எப்படி வாழ போகிறீங்கிறது பிறந்த தேதி சொல்லும். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னுடைய குடும்பத்தாரோட, சமுதாயத்தோட, புகழோட, பெருமையோட, தெய்வீகத்தோட, நிறைய ஒரு லக்ஸுரி லைஃபோ, லைஃப் லாங் எப்படி அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நான் வாழ்கிறேங்கிறது கூட்டு தேதி சொல்லும். இவ்வளோ விஷயம் இருக்குது மணி சார். சார், ஜோதிடம்ங்கிறது ஒரு மகா பொக்கிஷம். நம்ம அதை சாதாரணமாக பார்க்குறோம். நிறைய பேர் அது ஒரு மூட நம்பிக்கை அது இதுன்னெல்லாம் சொல்லும்போது அது வருத்தமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பார்வை அவ்வளவுதான். நம்ம இதுலேயே இருக்கிறதுனால நம்ம இது எவ்வளவோ விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம தலையெழுத்தை மாத்திர ஆள் கிடையாது, உங்கள் தலையெழுத்து இதுன்னு சொல்கிற ஆள். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதை செய்யும்போது உங்களோட பிரச்சனையினோட வீரியத்தை குறைக்கலாம், டிஸ்டர்பிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம். அப்போ ஒரு மனுஷன் வாழும்போது ஒரு லைஃப்பில் ரிலாக்ஸ் கிடைச்சாலே வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலே அதுவே பெரிய ஆறுதல் வார்த்தை. இப்படி தான் நான் ஜோதிடத்தை கண்ணோட்டம் பார்க்குறேன். நான் பெரிய மந்திரவாதி, ஜாம்பவான், அப்படி பண்ணலாம், அதெல்லாம் இல்லைங்க. நானும் ஒரு சாதாரண மனிதர். அஸ்ட்ராலஜியை தெரிஞ்சு வச்சிருக்கிறேங்கிறத விட புரிஞ்சு வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக அதை எப்படி நம்ம சொல்லலாம், மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிறதா நம்ம மித்ரா டிவியினுடைய மிகப்பெரிய நோக்கம். அதனால தான் நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்த்தா தான் சொல்லுவேன், நீங்கள் என்கிட்ட கன்சல்டிங் எடுத்தால் தான் சொல்லுவேன்னு அப்படி சொல்கிறதே இல்லை. பொதுவாகவே சொல்கிற பரிகாரங்கள் நிறைய பேர்த்துக்கு பலிக்குதுங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன பரிகாரத்தில் எனக்கு நிறைய பலன் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுவே போதும், நிறைவு அப்படிங்கிறத என்னுடைய இதாக சொல்கிறேன். இப்போது நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். எண் கணிதத்தில், நியூமராலஜியில் நீங்கள் பிறந்த தேதின்னு ஒன்று இருக்கும். நம்ம எல்லா தேதியும் பேசணும்னா தனி எபிசோடு தான் பண்ணணும். இது ஜென்ரலாக பேசுவோம். அப்போ பிறந்த தேதின்னு ஒருத்தர் இருக்கு. உதாரணமாக ஒருத்தர் 4ஆம் எண்ணில் பிறந்திருக்கார். அவர் அந்த எண் யாருடைய எண்ணுன்னா ராகு. அப்போ ராகுவோட எண்ணுங்கிறதுனால அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நாளும் தெரிந்தவர்கள். அவங்களுக்கு உணவு பிரியர்கள். வறுத்தது, பொரித்தது, புளிப்பு ஐட்டம், இனிப்பு ஐட்டம், சுவையாக சாப்பிட்றது, நல்ல ட்ரெஸ் பண்ணுறது, லக்ஸுரியாக இருக்கிறது, இது ரொம்ப விரும்புவாங்க. ஃப்ரெண்ட்ஸுகளோடு இருக்கிறது, எந்நேரம் பார்த்தாலும் மொபைல் நோண்டுறது, எதுலையாவது ஃபோன் எடுத்து ஒரு ஆர்டர் போட்டு நான்வெஜ் நல்லா விரும்பி சாப்பிட்றது, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்கிறது இந்த 4ஆம் எண்ணோட வேலை.
நாளும் தெரிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ 4ஆம் எண்ணுங்கிறது 4 திக்குகளை குறிக்கிற எண். 4 திக்குகள் தான் நாடு. அதுதான் அவங்களோட எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இங்கே இப்படி இருக்கு, அங்கே அப்படி இருக்கு, இது அப்படி நடக்குதுங்கிறது அவங்களுக்கு நாலேஜ் இயற்கையாகவே இருக்கும். எதை சொன்னீங்கனாலும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறது 4ஆம் நம்பர் தான். அது எனக்கு தெரியுமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவர் நாங்கள் மதியானம் தான் நல்லா டின்னர் லஞ்ச் சாப்பிட்டோம், அதனால என்ன இருக்கு அப்படிம்பாங்க. அப்போ ஒரு பில்டப், நாளும் தெரிந்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள்னு சொன்னால் 4ஆம் எண். இப்போ உதாரணத்துக்காக இதை சொல்கிறோம். அப்போ எண் அதை சொல்லிருச்சு. இவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க, எப்படி உணவு சாப்பிட்றாங்க, என்ன மாதிரியான உணவுகள் விரும்பி சாப்பிட்றாங்க, தன்னுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத சொல்லணும். இது கூட்டி வருது ஒரு எண். 4ஆம் எண்ணில் பிறந்துட்டாங்க, கூட்டுத்தொகைன்னு ஒரு தொகை வரும். இப்போ கூட்டுத்தொகை 4ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு கூட்டுத்தொகை 3ஆம் எண் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3ஆம் எண்ணுங்கிறது ஆன்மீகம், மனிதாபிமானம், கட்டுப்பாடுகளோடு வாழ்தல், தர்ம சிந்தனை, ஆச்சாரம், ஆடை ஒழுக்கம், இதெல்லாம் இவங்க கிட்ட கூட இருக்கும். லைஃப் லாங் இவங்க இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க. வழிகாட்டுதல், கௌரவம், அந்தஸ்து, இப்படி தான் அவங்க இருக்க போகிறாங்க. இப்போ இந்த 4ஆம் எண்ணுங்கிற ராகுவும் கூட்டுத்தொகையோட எண்ணு வர்ற குருவும் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் மிங்கிலாகி அவங்க லைஃப் ஸ்டைலில் நடத்தும். அப்போ 4ங்கிற ராகு வந்துடுறாரு, கூட்டுத்தொகை கூட்டினா வருது, குருன்னு வந்துடுது. இந்த குருவையும் ராகையும் சேர்த்துங்க, குரு சண்டால தோஷமாக மாறிடும். இவங்களுக்கு பாருங்க, ஆச்சாரம், அனுஷ்டானம், சம்பிரதாயம், மரியாதை, வழிகாட்டுதல், தலைமை பொறுப்பு, புகழ், மற்றவர்களை வழிநடத்தும் கெப்பாசிட்டி, இதெல்லாம் இருக்கும். இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா, இந்த கேரக்டரோடவே இவங்களை வாழ வச்சு இவங்களுக்கு ஒன்று தேவை வரும்போது ரூல் பிரேக் பண்ணுவாங்க. இப்போ ஒன்று சாப்பிட்டா சேராது அப்படின்னா அது பிடிக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, அந்த குரு ரூல் பிரேக் பண்ண வச்சு. இந்த ராகு வயிற்றுக்கு சேரலினாலும் பரவாயில்ல, ஃப்ரைட் ரைஸை வாங்கி சாப்பிடு, நான்வெஜ்ஜை வாங்கி அள்ளி போடு, அது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கும். இந்த குரு என்ன பண்ணும், வெள்ளிக்கிழமையெல்லாம் சாப்பிடாத, அம்பாளுக்கு உகந்த நாள், அமைதியாருன்னு இது சொல்லும். அவங்க வாழ்க்கை ஸ்டைல் அப்படி இருக்கும். இந்த ராகு என்ன பண்ணுவார், இடையில பூந்து உனக்கு சாப்பிடணும்னு தோணுதில்ல, வெள்ளிக்கிழமை என்ன சனிக்கிழமை நீ போய் சாப்பிடுன்னு இந்த ராகு தூண்டும். எப்படி பாருங்க. அப்போது ரொம்ப ஆச்சார அனுஷ்டானமாக வெளியில் தெரிஞ்சால் கூட இவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அந்த ரூலை பிரேக் பண்ணுறதுக்கு தயங்காதுன்னு சொல்லுது. அப்போ லைஃப் ஸ்டைல், அது லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி, அது சாப்பிடாத இது சாப்பிடாதேன்னு நம்ம சொல்லும்போது இது ரூல் பிரேக் பண்ணுறதுக்கு பார்க்கும். நான் சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டேன். அந்த ராகு என்ன செய்யும், அது ஒரு நாத்திகம், குரு ஆத்திகம், ரெண்டு கலந்துருச்சு. ஒரு நேரம் சாமி இருக்குங்க, இது ஒரு நேரம் ஒன்றும் இல்லைங்க. அப்போ ஒரு மனுஷ லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி போகுதுன்னு பாருங்க. ஒருத்தர் 7ஆம் தேதியில் பிறந்திருக்காரு, அவர் எப்படி இருப்பார், தனிமையே நிதானம் பிரதானமாக இருப்பார். மனசுக்குள்ள ஒரு இறுக்கம் இருக்கும், ஒரு தனிமை இருக்கும். அவங்க எடுக்கிற முடிவு, அவங்க செய்யற விஷயம்தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஞானி. ஆமாம், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வரும் இல்லையா, வரும்போது அது நல்லதுன்னு அவங்க சொல்லும்போது நம்ம நல்லதுன்னு சொல்லணும். இல்லை இல்லை இது சரியில்லைன்னு சொல்லும்போது நீங்கள் சரியில்லைன்னு சொல்லணும். இல்லைன்னா உங்களுக்கு பொழைக்க தெரியல, உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்றுவாங்க, உங்களோட சேர்ந்து டிராவல் பண்ண மாட்டாங்க. அவர்கள் வெள்ளை காக்காய் பறக்கிறது என்றால் ஆமாம் வெள்ளை காக்கா பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ 7ங்கிற எண்ணில் பிறந்துடுறாங்க. ஒரு 7ஆம் தேதி ஒருத்தர் பிறந்துடுறாரு, கூட்டுத்தொகை வருது, ஏதோ ஒரு தேதி மாதம் வருஷத்தை கூட்டினா 6ஆம் தேதி வருது. 6ங்கிறது சுக்கிரன், 7ங்கிறது கேது. அப்போ என்ன சொல்லுது, அந்த சுக்கிரனுக்கு உண்டான எல்லா இதையும் பண்ணும். லக்ஸுரி லைஃப், ஆடம்பர வாழ்க்கை, கலைத்துறை, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, ஃபாரின் டூரு, சொந்த கார், எல்லாத்தையுமே அது தேடும். இவ்வளவு இருந்துமே இது தன்னை தனிமைப்படுத்திட்டு வாழும். எப்படி சார் இருக்கு இது? 7ஆம் தேதிங்கிற ஒரு கேரக்டரையும் 6ஆம் தேதியும் ஃபிக்ஸ் பண்ணும்போது இவங்க லைஃப் இப்படி மாறிடுது. இப்படி நான் எடுக்கிறேன். ஒருத்தர் 4ஆம் தேதி பிறந்துடுறாரு, அவங்களுக்கு ராகு எங்க இருக்குன்னு நீங்க ஜாதகத்தில் பார்க்கணும். இதுதான் மெயின் கனெக்ஷன். சும்மா நியூமராலஜி மட்டுமே வச்சுட்டு நீங்க போயிடாதீங்க. 4ஆம் தேதி நீங்க பிறந்துட்டீங்கன்னா ராகு உங்க ஜாதகத்தில் எங்க இருக்கு, ஏன்னா 4ங்கிறது ராகு. உங்க ஜாதகத்துல நல்ல நிலையில் இருக்குன்னா வண்டி நல்லா ஓடிடும். கூட்டுத்தொகை 6 வருது, சுக்கிரன் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். அப்ப ராகுவும் சுக்கிரனும் நல்ல நிலையில் இருந்தால் இந்த பிறந்த தேதி, மாதம், வருடம், கூட்டுத்தொகையெல்லாம் வருது இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு யோகம், உங்களை வாழ வைக்காம போகாது. அப்போ என்ன செய்யறது, அதுக்காக நம்ம பிறந்த தேதி மாசத்தை மாற்ற முடியாது, பிறந்தாச்சு.
அப்போ என்ன செய்யணும்? ஒரு சுபகாரியம் செய்கிறீங்க, ஏதாவது ஒரு முகூர்த்தம் வைக்கிறீங்க, ஒரு நல்ல நாள் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தகுதியான கூட்டு தேதி நம்பர் வர்ற மாதிரியான நாளில் போய் பண்ணுங்க. ஒரு பிரேயர் உட்பட சொல்கிறேன். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, பேரில் ஒரு எழுத்தை கூட்டுறது சரி பண்ணுறதன் மூலியமாக, ஒரு ஃபோன் நம்பரை மாற்றி எடுத்து கரெக்ட் பண்ணி கொடுக்கறது மூலியமாக அவங்களுக்கு நல்ல நம்பராக, ஜாதக ரீதியாக வலிமையான நம்பராக நம்ம கொடுக்குறோம். கொடுக்கும்போது அந்த நம்பர் என் கைக்கு வந்துருச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த யோகம் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா லைஃப் லாங் ட்ராவல் பண்ணும். ஃபோன் நம்பரு, நம்ம பர்த்து, கார் நம்பரு, இதெல்லாமே ஆதார் நம்பர் உட்பட சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம லைஃப் லாங் ட்ராவல் பண்ணும். காரணம் இல்லாமல் அந்த எண்கள் வராது. நம்பர் வர்றதுக்கு நான் என்ன சார் செய்கிறதுன்னு சில பேர் நினைக்கலாம். காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் நம்பர் வராது சார். இப்போ என்னுடைய ஒரு கிளைண்ட் வர்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப நாள் எனக்கு புத்திர தடை இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க காரில் அந்த ராகு கேதுவோட நம்பர் மட்டும்தான் இருக்குது, வேறு நம்பர் இல்லை. அந்த கர்மா, அந்த ஜெனட்டிக்காக அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, டிஎன்ஏவில் பதிஞ்சிருக்கிற அந்த கர்மா சூழலே கார் நம்பராக உட்காந்துருக்குன்னு சொல்ல வரேன். ஃபோன் நம்பர்லேயும் அதுவும் வந்துடுது. நீங்கள் நினச்சி நம்பர் எடுக்கிறது இல்லை, நீங்கள் நினச்சி நம்பர் வாங்கிறது இல்லை. பிரபஞ்சம் நீங்கள் பிறக்கும்போது அதோட கதிர்வீச்சுக்களை உங்களுக்கு செலுத்தி அதுதான் ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுக்குதுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஃபோன் நம்பரில் என்ன இருக்குது? நம்பர் எடுக்கிறதெல்லாம் ஒரு குற்றமா? நம்பரெல்லாம் ஒரு மேட்ராம்பிங்க. நீங்கள் நம்பரை வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வலி வேதனை தெரியும். நீங்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க, விருச்சிக லக்னம், மேச லக்னம். யாராவது சனியோட நம்பர் 888 இருக்குன்னு நிறைய வச்சுருக்கிறோன்னு வைங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ போராட்டம் இருக்குன்னு மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள். நிறைய 7 வந்துடுது, அங்கே உள்ள கேது நம்பர் வந்துடுது. நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருந்து உறவுகளை இழக்கிறீங்கன்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய 4ஆம் நம்பர் வந்துடுது உள்ள. நீங்கள் விபத்து, சர்ஜரி, பல் பிரச்சனை எவ்வளோ சந்திக்கிறீங்கன்னு பாருங்கள். அப்போ உங்கள் லக்னப்படி, உங்கள் பிறந்த தேதி, மாத வருஷம் படி உங்களுக்குன்னு ஒரு எண், உங்கள் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை வாழ வைக்கும், வளர்ச்சி அடைய வைக்கும். சும்மாவெல்லாம் கிடையாது. நீங்கள் சினிமா துறையில் இருக்கீங்க, உங்களுக்கு 6ஆம் நம்பர் யோகமான நம்பராக இருக்குது. ஒரு நபரை போய் 6ஆம் தேதி சந்திங்க. 6ஆம் தேதி தேர்ந்தெடுத்து, காரணம் இல்லாமல் 31 தேதி எதுக்கு வச்சாங்க, 30 தேதி எதுக்கு வச்சாங்க, 28 தேதி எதுக்கு வச்சாங்க? அது நம்ம நாட்களை பிரிப்பதற்கு சௌகரியமாக இருந்தாலும் பிரபஞ்சம் என்று அந்த நம்பரை கொடுத்துருக்கு, கொடுக்காம இல்லை. இப்படி அந்த எண்கள் ஒரு மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுக்குது. அதில் எந்த மாற்றம் இல்லை. சும்மாவா சார் சொல்கிறாங்க 48 நாள் விரதம் இருங்க, 108 நாள் விரதம் இருங்க, 108 முறை மந்திரம் சொல்லுங்கள், 54 முறை மந்திரம் சொல்லுங்கள், 6 எழுத்து மந்திரம், 5 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம். ஏன் 8, 6ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க? அந்த நம்பர்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ வலிமை இருக்குன்னு சொல்கிறேன். நான் உணர்ந்தது சார். கண்டிப்பாங்க. இப்போ ஒருத்தர் 4ஆம் தேதி பிறந்திருக்காரு, என் நண்பர் ஒருத்தர் வந்தார். நீங்கள் எப்போவுமே பத்ரகாளி வழிபாடு ரெகுலராக எடுத்துக்கங்க, ருத்ரன் வழிபாடு ரெகுலராக எடுத்துக்கங்க, சரபேஸ்வரரை. அவர் சொல்கிறார், நான் கும்பிட ரொம்ப நல்லா இருக்கு சார்ங்கிறார். ஒருத்தர் 6ஆம் தேதி பிறந்திருக்காரு, நல்ல அலங்காரமான அம்மன் வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் நெய் வாங்கி கொடுங்க, ஸ்ரீரங்கம் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. இதை சொல்லும்போது அவர் நல்லா இருக்கு சாருங்கிறார். நிறைய 8ஆம் தேதி பிறந்திருக்காங்க, நிறைய சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், நிறைய தான தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சார் உண்மையிலேயே அப்படி பண்ணும்போது நான் நல்லா இருக்கேன் சார், எனக்கு பிரச்சனை குறையுது சார். இல்லை, முதியோர் இல்லத்துக்கு, அனாதை ஆசிரமங்களுக்கு, ஒரு ஆசிரமங்களுக்கு, 4ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுக்க அவங்க கர்மா ரெடியூஸ் ஆகிறத பார்க்குறாங்க. நிறைய நாய்க்கு சாப்பாடு போடுறாங்க, கோசாலைக்கு போய் தீவனம் கொடுக்குறாங்க, காகத்துக்கு காலையில் சாதம் வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பலம் இது! அப்போ எண்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம சரீரத்தோடு கலந்த மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ எண்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ரணம் இல்லாமல் அன்போடு மகிழ்ச்சியோடு வாழ உங்களை கையை பிடித்து அழைத்து கொண்டு நல்பாதையை காட்டுகிறது என்றால் அதுக்கு மிகையே இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு, இது உங்கள் ஜாதகத்திலேயும் அமைப்பு இருக்கணும், எண்களும் சேரும்போது உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி என்னோட ஆய்வை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.